வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். உங்களை எல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம குயிக் பன்னீர் கியூப்ஸ் பண்ண போகிறோம். மழைக்கு ரொம்ப இதமாக இருக்க போகுது இன்னைக்கு உங்களுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாமா? மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி சிறிதளவு. இது நான் சொல்கிற அளவு உங்களுக்கு ஒரு 200 கிராம், ஒரு 250 கிராம் பன்னீருக்கு. லெமன் அரை மூடி, தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், பன்னீர் வந்து ஒரு 200 கிராம்லேருந்து ஒரு 250 கிராம். நம்ம இப்போ எப்படி பேட்டர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். புளிக்காத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே, அதாவது ஒரு 200லேருந்து ஒரு 250 கிராம் பன்னீருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ. அடுத்ததாக ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், கசூரி மேத்தி எடுத்து கையில் வச்சு நீங்கள் நல்லா தூள்படுத்தி இதில் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க, கொஞ்சம் ட்ரையாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ண வாட்டி நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் புளிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம லெமன் சேர்க்கறதுனால. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, அதிகமாக விட்டுடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு பஜ்ஜி மாவு பருத்துக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெட்டியான பதத்திலே நீங்கள் கொண்டு வர மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நிதானமாக கரைச்சி விட்டுக்கலாம் எல்லா பொருளையும். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு, கசூரி மேத்தி எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் இப்போ பேட்டர் பண்ணிக்கிறீங்க. ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீரை எப்படி ஸ்லைஸாக கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் திக்னஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், க்யூப்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம். இது பன்னீர் க்யூப்ஸுன்றதுனால நீங்கள் க்யூபாக கட் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். பாருங்க, பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைசஸ் பண்ணிக்கோங்க. அதை மறுபடியும் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பேக் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்யூப்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும், ஒரு மீடியம் சைஸு. உங்களுக்கு டிப் பண்ணி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அதிகமாக டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கான அளவுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஷாலோ ஃப்ரை தான். அதனால் கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் பன்னீரை வந்து மேரினேட் பண்ண அந்த பேட்டரில் தொட்டு இதில் போட்டுடலாம். பஜ்ஜி அளவுக்கு நீங்கள் புரட்டி போட வேணாம், இது திக்காக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அதில் ஊற வச்சுட்டு எடுத்து இதில் போட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் போட்டு அதை திருப்பி போட்டுருங்க. நல்லா மொறுமொறுப்பாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வந்தோடனே எடுத்துருங்க. பன்னீர் மொறுமொறுப்பாக ப்ரௌனிஷாக ஆனோடனே நீங்கள் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது டிஷ்யூ பேப்பர் ஆயிலெல்லாம் உறிஞ்சிரும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் நல்லா விரும்புவீங்க இது சாப்பிட்றதுக்கு. வெரி ஈஸி டு ப்ரிப்பேர். நீங்கள் பண்ணி பாருங்களேன். அப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ் போடுவீங்க கண்டிப்பாக, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. நீங்கள் நல்லா இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போடும்போது இன்னும் உங்களுக்கு நான் நிறைய டிஷ்ஷஸ் ஷேர் பண்ணுவேன். ஓகே, வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸு.
நான் சொன்ன ஸ்பைசி சப்பாத்தி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வியூஸ் போயிடுச்சு. அதே மாதிரி இதுக்கும் வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டேஸ்டி, ஈஸி ப்ரிப்பரேஷன். யூ வில் லைக் இட். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.